ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். சூப்பரான இறால் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு சீரகம் போட்டு தாளித்த பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு அதில் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். அதனால் இதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின பிறகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வதங்கி அதில் இருக்க வாசனைலாம் போகட்டும். போன பிறகு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் இறால் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதனால் கொதித்து வரும்போது ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது நீங்கள் குக் பண்ணி எடுத்தாலே போதும். இல்லைனா ரொம்ப ரப்பரியாகிடும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. 5 மினிட்ஸ் போதும். அந்த 5 மினிட்ஸ் அது வெந்து எடுத்தாலே சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடும். அது கூட நீங்கள் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா நான்வெஜ் டிஷ்லையும் இதை ஆட் பண்ணலாம். இது பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடுச்சு. அது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கார்னிஷ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.